ஈஸி அண்ட் ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இந்த கீரை சாதம். வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும், ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அதுலேயும் இந்த டைம் இந்த கீரை என்னன்னு கூட தெரியாமல் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டார். அதில் கொடுமை என்னென்னா, எனக்கும் இந்த கீரை என்னன்னே தெரிலங்க. சரி ஓகே, பிங்க் கலரில் இருக்கே, சமைச்சா வந்துட்டு பிங்க் கலர் சாதமாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் கடைசியாக நான் மஞ்சள் தூள் போட்டு அது பிங்க் கலரில் வரல, மஞ்சள் கலரில் தான் வந்துச்சு. நான் எந்த கீரையாக இருந்தாலும் கீரை சாதம் இப்படி தாங்க பண்ணுவேன். ஆனால் இந்த கீரை என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக குக்கரில் 1 பாட் ரைஸ் ஏற்றுறங்கனால 1/2 டம்ளர் பருப்பு 1 டம்ளர் ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கீரையை வதக்கி கொஞ்சம் நிறைய ஜீரகம் வரமிளகாய் போட்டு கடைசியாக கொஞ்சம் நெய் போட்டு குக்கரில் விசில் போட்டுருங்க. ஏன்னா பருப்பு அரிசி போடுறதுனால பருப்புக்கு தகுந்த தண்ணி வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்து ஊற்றணும். அவ்வளோதாங்க. கடைசியாக வெந்து வந்துருச்சுன்னா அப்படியே உதிரி உதிரியாக பலன்னு வந்துட்டு கீரை சாதம் டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கும் இந்த மாதிரி வந்து வாழைக்காய் ஃப்ரைலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதுக்கு முன்னாடி இதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.